ஒரு குறுகிய அறை போதும் என்ற எண்ணத்தோட திருமணம் செய்து கொண்ட கணவன் மனைவிக்கு இடையே நடந்த சண்டையில கணவனே மனைவியை கொலை செய்து சடலத்தை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த சம்பவம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில அரங்கேறி இருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில வசித்து வந்த ஜான்சன் சில மாதங்களுக்கு முன்பு சாரம்மாள் என்பவரை சந்திச்சிருக்காரு. இவர்களது நட்பு பாத்தீங்கன்னா நாளடைவில் காதலாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாவும் இருந்து வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இருவரும் திருமணம் செய்து கொண்டு அதே பகுதியில் ஒரு வீடும் வாடகை எடுத்து குடியேறி இருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிய இருவரும் இனிமேல் நமக்குள் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது என்று ஒருவருக்கு ஒருவர் சத்தியம் செய்து கொண்டிருக்காங்க. இதுவரை என்னிடம் சொல்லாமல் மறைத்த விஷயம் ஏதாவது இருந்தால் இப்பவே சொல்லிவிட்டு இனிமே நமக்குள் எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது என மனைவி சாரம்மாவிடம் யதார்த்தமாக கேட்டிருக்காரு கணவர் ஜான்சன். ஆனால் இதனால் நடக்க போகும் விபரீதம் புரியாத சாரம்மாள் ஜான்சன் குலை நடுங்க வைக்கும் அளவுக்கு ஒரு விஷயத்தையும் வெள்ளந்தியா உளறி கொண்டிருக்காங்க. மாமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் புருஷன் வேற பெண்ணு கூட ஓடி போயிட்டான். இப்போ என்னுடைய பிள்ளைங்க என் அம்மா வீட்டுல இருக்காங்க. அவங்கள நம்ம கூடவே வச்சு வளர்க்கலாம் என கூறியிருக்காரு சாரம்மாள். இதனை கேட்டு இதயத்தில் இடி இறங்கியது போல உணர்ந்தார் கணவன் ஜான்சன். இந்த உண்மையை சாரம்மாள் மறைத்ததால் ஜான்சன் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த பிரச்சனை காரணமாக இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கு. உன்னோட நிழல் கூட என் மேல படக்கூடாது என்று சாரம்மாவை வெறுக்க ஜான்சன் தொடங்கியிருக்காரு. இதே போல ஒரு நாள் இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்துல பாத்தீங்கன்னா சாரம்மாளை கொலையும் செய்திருக்காரு. பிறகு பாத்தீங்கன்னா சடலத்தை ஒரு சாக்கு மூட்டையில கட்டி பாலித்தீன் பையில் சுற்றி வீட்டிற்குள்ளேயே பதுக்கி வைத்திருக்காரு. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் பிணத்துடன் 2 நாள் குடியிருந்திருக்காரு. ஆனால் பிணத்தில் இருந்து துர்நாற்றம் வீசவும் தொடங்கியிருக்கு. என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் கட்டாயம் நம்மை போலீஸ் பிடித்துவிடும் என பயந்து போன ஜான்சன் ஆவடி காவல் நிலையத்துல சரணம் அடைந்திருக்காரு. தனது மனைவியை கொலை செய்து விட்டதாகவும் சடலம் வீட்டில் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. ஜான்சன் கூறிய முகவரிக்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அழுகிய நிலையில் இருந்த சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. தற்போது காவல்துறையினர் ஜான்சனை கைது செய்து விசாரணையும் நடத்தி வராங்க. பொட்டலமாக கட்டி கிடந்த அந்த மணமகளின் கழுத்தில் திருமணமான போது மஞ்சள் கயிற்றை கட்டி அதே கைதான் இன்று அவரது உயிரையும் பறித்திருக்கு. இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சமகாலத்தில் இளைஞர்கள் மத்தியில வெறும் பொழுதுபோக்கு மற்றும் பாலியல் தேவைகளுக்காக உறவுகளை தேடும் போக்கு அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்த தேடல் இறுதியில எதிர்பார்க்காத விளைவுகளையும் வாழ்க்கையே திசை திருப்பும் சிக்கல்களையும் உருவாக்குகிறது. சமீபத்துல ஆவடியில் நடந்த இந்த சம்பவம் இதற்கு ஒரு சோகமான எடுத்துக்காட்டாகும். சாரம்மாள் என்ற பெண்ணை வெறும் அந்தரங்க தேவைகளுக்காக பொழுதுபோக்குக்காகவும் பழகிய ஜான்சன் இறுதியில அந்த பெண்ணை திருமணம் செய்யவும் நேர்ந்திருக்கு. இதற்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அந்த உறவின் போது உருவான ஆடியோ ஆதாரங்கள், தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள். அந்த பெண் பாத்தீங்கன்னா அவற்றையெல்லாம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி திருமணம் செய்யவும் வற்புறுத்தியிருக்காங்க. தனது சமூக மதிப்பின் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என்ற அச்சத்துல பாத்தீங்கன்னா ஜான்சன் விருப்பம் இல்லாத அவரை திருமணம் செய்திருக்காரு. இந்த திருமணத்தின் முடிவோ சோகமானது. அந்த உறவை திருமண பாலியல் தேவைக்காக தொடங்கப்பட்டதால அதில் உண்மையான அன்பே புரிதலோ இல்லை. சாரம்மாளின் கடந்த காலமும் ஜான்சனுக்கு தெரிய வந்திருக்கு. இருவருக்கும் இடையே சண்டை அதிகரித்து அது ஒரு கொலையிலும் முடிந்திருக்கு. இப்போது ஜான்சன் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் இளைஞர்களுக்கு பல முக்கியமான பாடங்களை கற்பிக்கப்பட்டிருக்கு. உறவுகளை கவனமாக தொடங்குங்கள். ஒரு பெண்ணுடன் பழகும் போது அது நட்புக்கானதா, காதலுக்கானதா அல்லது வெறும் பாலியல் தேவைக்கானதா என்பதை தெளிவாக முடிவெடுங்கள். ஒருவரை நாம் திருமணம் செய்ய போவதில்லை என்றால் அவரிடம் பாலியல் சார்ந்த உறவுகளை தொடங்குவதை தவிர்ப்பது மிகவும் முக்கியமானது. ஆவணங்கள் சிக்கலை ஏற்படுத்தும். தனிப்பட்ட தருணங்கள், புகைப்படங்கள், ஆடியோக்கள், வீடியோக்களாக பதிவு செய்வது உங்கள் எதிர்காலத்திற்கு ஆபத்தாகவும் முடியும். இந்த ஆதாரங்கள் உறவு முறியும் போது பழிவாங்கும் ஆயுதமாகவும் கட்டாயத்தின் காரணமாக உங்களை ஒரு திருமணத்தில் தள்ளவோ பயன்படுத்தலாம். பின்விளைவுகளை உணருங்கள். ஒருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக மட்டுமே பழகி இறுதியில் எதிர்பாராத விதமான அவரை திருமணம் செய்வது எதிர்கால குடும்ப வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும். ஒரு உறவின் பின்னணி, பூர்வீகம் மற்றும் சமூக நிலை என அனைத்தையும் ஆராய்ந்து திருமண முடிவை எடுக்க வேண்டும். அன்பு, மரியாதை மற்றும் பரஸ்பர புரிதல் இல்லாத உறவுகள் நீண்ட நாள் நிலைப்பதில்லை. அது ஜான்சன் சாரம்மாள் விவகாரத்தை போல சமூக பிரச்சனைகளையும் சட்ட ஒழுங்கு சிக்கல்களுக்கும் ஏன் உயிரிழப்புக்கும் கூட வழிவகுக்கிறது. பொழுதுபோக்காக தொடங்கும் உறவு வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடலாம் என்பதை நினைவு கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.